அயோக்கிய பையன், மோசக்காரன். இப்படிப்பட்டவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான். லதா இன்னும் என்ன எழுதிருக்கா? நாம குடும்பத்தோட அங்க வந்து தங்குறதுக்கு வீடு கொடுத்திருக்காங்களா, உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கிறான். இந்த படுவார் பையில கூட்டு போனா இன்னும் என்ன செய்வானோ. வரான் பார் உன் உத்தம புத்திரன். ஏடா 300 ரூபா என்னவா நான் ஊட்டி இரும்பு போட்டுல திருந்த மாதிரி கேட்கிறேன். போடா உன் பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சுடா. எப்பப்ப எவ்வளவு பணம் அனுப்புனான்னு லதா விவரமா லெட்டர் எழுதிக்கிறான். உனக்கு ஏண்டா இந்த புத்தி? வீட்டுல இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சும் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கலாமா? அத பத்தி அவனுக்கு என்னடி தெரியும்? எப்பவாவது கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். ஒரு பொண்ணு சம்பாதிச்சு உட்கார்ந்து திங்கிறவருக்கு வெக்கமான எங்க இருக்க போகுது? மாமா, அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதே எனக்கு பிடிக்காது. பின்ன இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவா சொல்றேன்? நீங்க ஆடவும் வேண்டாம், பாடவும் வேண்டாம். இந்தாங்க 300க்கு பதிலா 400 எடுத்துங்க. இன்னைக்கா ஒரு நாளைக்கு நானும் கஷ்டப்பட்டு ஜாக் பாட் அடிச்சாவது குடும்பத்தை காப்பாத்தலான்னு முடிவு பண்ணேன். கேட்டியாடி? அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த மாட்டானா, ஜாக் பாட் அடிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துவானா. சும்மா இருங்கப்பா. வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு இப்ப எவன் நினைக்கிறான்? அவன் ஜாக் பாட் அடிக்காதான், அதான் லாட்டி விழாதான் ஆஞ்சிட்டு இருக்கான். அதானே? அப்படி குறுக்கு வழியில் வர்ற பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுற. டேய், உடம்புல ஊனம் இல்லாத வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டவன்டா உங்க அப்பன். அப்போ எனக்கு ஜாக் பாட்ல பணம் வந்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல? தொட மாட்டேன்டா, நிச்சயமா தொடக்கூட மாட்டேன். வா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அடச்சி போட. ஓஹோ, போடாவா? அப்பா இத பாத்தீங்களா? ஜாக் பாட் அடிச்சேன் 2 லட்சம். இதைத்தான் நீங்க தொடக்கூட மாட்டேன்ட்டீங்களே. கமாண்டாலிங்க போலாம். ஏய், போறதான் போறேன். இதையும் பொறுக்கி எடுத்துட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கு. எங்களை லதா வர சொல்லிருக்கிறா, நாங்க அங்க போய்க்கிறோம். சௌகரியமா இருந்ததாப்பா? ரொம்ப சௌகரியமா இருந்துச்சுமா. அம்மா லதா, உனக்கு இங்க இருக்கிற செல்வாக்கையும் நல்ல பேரையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமைப்படுறேன்மா. அடே அப்பா, எவ்வளவு பெரிய வீடு இது! நான் எப்படி கட்டி காக்க போறேன்னா? உனக்கே அந்த கவலை இல்ல, அதுக்கு நீங்க தனியா ஆள் இருக்குது. சாப்பாட்டுக்கு வரும்போது கூட செக்ரட்டரி தேவைப்பட்டிருக்கு. நான் தான் லதாவை வர சொன்னேன். வாமா, உட்காரு. வா. ஹலோ கௌரி, இல்ல எப்ப வந்த? அடேப்பா, பெரிய பொம்பளையா போயிட்டியே. பெண்கள் வளர்ச்சியே அப்படித்தான்ப்பா. இன்னைக்கு குமரி, நாளைக்கு அம்மா, நாளைக்கு பாட்டியா? அத்தா, நான் அம்மாவாகவும் போறதில்ல, பாட்டியாகவும் போறதில்ல. ஏன்னா நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்ல. அது என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? உன்னை எங்க ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். விமலா, நீ என்னம்மா சொல்ற? ஆமா, அக்காளும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா தங்கச்சி கண்ணீர் வடிக்கும் போது அக்கா தொடச்சு விடலாமில்ல? இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? குடிக்கிற ஆண்களுக்கு வாழ்க்கப்பட்டா பெண்கள் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பெண்ணும் கண்ணீர் வடிச்சு நான் பார்த்தது இல்ல. பணத்துக்காக வர்ற பெண்களுக்கு கண்ணீர் எப்படி வரும்? அப்படிப்பட்ட பெண்களோட வேணும் உங்களுக்கு பழக்கம். விமலா, என்ன மரியாதை இல்லாம பேசுறேன்? குடிகாரம் கூட வருத்தப்படுற அளவுக்கு பேசுறதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை. இதையெல்லாம் சட்ட பண்ணாம போறதுதான் எனக்கு மரியாதை. அத்தானை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. வெளித்தோட்டத்துக்கு கெட்டவங்களா தெரியறவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருக்கிறதும் உண்டு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. மகாராணி, நீங்க அழக்கூடாது. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சாலும் இந்த ஜமீனுக்கு நல்லதில்லை. லதா, எதுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும்? மத்தவங்க ஏன் என் மகனை மரியாதை இல்லாம பேசணும்? ஆனந்த் எதுக்காக அவங்க முன்னால் அவமானப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. அத அவன் நிறுத்த போறதும் இல்ல, என் கண்ணீர் நிக்க போறதும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் கண்டிப்பா திருந்துவார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னால அவர் திருத்த முடியும். உன்னால முடிஞ்ச எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கேன், ஆனா இது மட்டும் உன்னால முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நிச்சயமா திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு உருப்படியா உன்னை புடிச்சிட்டேன். ரீட்டா. அவதான் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆனா என்ன, அவ பொண்ணு கிளாரா டியூட்டிக்கு வந்திருக்காளே, அது என்னமோ தெரியல, அவங்க ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிளாரா பொண்ணு இருக்கிறாள, அவ குளிக்கிறதே இல்ல, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கா. ரீட்டா கிடக்குறா, கிளாரா கிடக்குறா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை தோற. இந்த வீட்டுல உங்களுக்கு அடுத்தபடியா நான் தான் ஓமருகையா, ஆனா நான் படிக்காத ஓமருகையா. எங்க போற? இல்ல நிச்சயத்த நாளைக்கு காலம்பர பேசிக்கோ. லதா, நீங்க குடிக்க கூடாது. லதா, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான்சென்ஸ். என்ன குடிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீ யார்? குடிக்கிறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆமா, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அன்பு, பாசம், கௌரவம் எதை பத்தியும் அக்கறை இல்லை. சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பத்தியும் கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மது. இது கடுமையாகி பெத்த தாயை கூட அழ வைக்கிறீங்க. அவங்க சிந்தர கண்ணீருக்கு போதை இருந்துச்சுன்னா அதை கூட மதுவா நினைச்சு குடிச்சிடுவீங்க. நீ அளவுக்கு அதிகமா பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். குடிச்சா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். இவ்வளவு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மைண்ட் யுவர் பிசினஸ். You bloody woman! ரத்தம், அதே ரத்தம் என் இதயத்துல உறைஞ்சு போயிருக்கிற அதே ரத்தம். இந்தாங்க, இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. பிடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க, குடிங்க. லதா! You bloody woman! லதா, லதா, என்ன ரத்த வெறி பிடிச்ச மிருகம் நினைக்கிறியா? அன்பும் பாசமும் இல்லாத அரக்கேன்னு நினைக்கிறியா? நான் மனுஷன் தான். ஆனா எந்த சம்பவம் இந்த மனுஷனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? நான் ஏன் குடிகாரனால புரிய வச்சிருக்கா. யார் இவங்க? நான் யார், நீ யார்? இந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் இந்த தாய். அந்த சாந்தமான முகத்தை பார், அவங்க கண்ணில் இருக்கிற கருணையை பார். யாரோ பெற்ற குழந்தைக்கு தாயா இருந்த தெய்வம்